Samsung உடைய latest flagship Galaxy S23 Ultra இந்த போனுடைய unboxing மற்றும் hands on தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த S23 Ultraவை செக் பண்ணி பார்க்கறதுக்காக நம்மள Supreme Mobiles வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க. Supreme Mobilesல எல்லா விதமான latest smartphonesம் best pricesல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. iPhone, Samsung உடைய Galaxy Fold, Flipல ஆரம்பிச்சு Nothing phone வரை எல்லா மாடல்ஸுமே வந்து அவேலபிளா வந்திருக்கு. ஸ்மார்ட்போன்ஸ்க்கு EMI ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. நீங்க ஏதாவது ஸ்மார்ட்போன் வாங்கணும் அப்படினா பக்கத்துல இருக்கிற Supreme Mobiles வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ S23 Ultra உடைய unboxing பார்த்தலாம். நம்மட்ட இருக்கிற கலர் பார்த்தோம் அப்படினா green color 256GB மாடல். So open பண்ணோம்னா S23 Ultraவே வந்திருக்கு. அடுத்ததா ஒரு SIM ejector pin, reading materials வந்திருக்கு. Type C to Type C charging cable வருது. வழக்கம் போல இந்த போன்லயும் சார்ஜர் வந்து வரல. Samsung Galaxy for Planet அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கீழ நிறைய பொருட்களை ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் மூலமா வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இந்த போனுடைய பாக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள்டு மெட்டீரியல் மூலமா பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. Samsung Galaxy S23 Ultra பார்க்கிறதுக்கு அப்படியே S22 Ultra மாதிரியே வந்திருக்கு. சேம் டிசைன், பேக்ல இருக்கிற கேமரா மாடல் பார்த்தோம் அப்படின்னா சேமா வந்திருக்கு. சொல்லப்போனா டிஸ்பிளேயும் வந்து சேம் தான். பேட்டரி கூட வந்து சேஞ்ச் ஆகல. என்னென்ன விஷயங்கள் S22 Ultraல இருந்து அதே வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறத இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிசைன், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைடுல வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற கிளாஸும் பார்த்தோம் அப்படின்னா Gorilla Glass உடைய Victus 2 வந்து கொடுத்திருக்காங்க. முதல் முறையா ஒரு ஸ்மார்ட் போன்ல Gorilla Glass உடைய Victus 2 இப்பதான் வந்து வருது. இதை தவிர எல்லா Samsung flagship மாதிரியும் இதுவும் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட தான் வந்து வருது. அடுத்தது Samsung flagship எல்லாத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டிஸ்ப்ளே. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா Quad HD 1440p ரெசல்யூஷன்ல டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.8 inch Quad HD plus Dynamic AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120Hz refresh rate ஓட. இதை தவிர இந்த டிஸ்ப்ளே வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த டிஸ்ப்ளேயோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 1750 nits வரையான பிரைட்னஸ் இருக்கும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட ரொம்பவே விசிபிளாவும் பிரைட்டாவும் இந்த டிஸ்ப்ளே வந்து இருந்துச்சு. Samsung உடைய டிஸ்ப்ளேஸ் தான் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அதற்கு இந்த S23 Ultraவும் விதிவிலக்கல்ல. அது மட்டும் இல்லாம விஷன் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற போல நம்ம வந்து வெவ்வேறு லைட்டிங்ல யூஸ் பண்றப்பையும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே ரொம்பவே விவிடாவும் பஞ்சியாவும் வந்து இருந்துச்சு. எல்லா Samsung டிஸ்ப்ளேஸ் மாதிரியும். அதை தவிர இதோட ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த Gorilla Glass Victus 2 அப்படிங்கிறது ரொம்பவே ரிஜிட் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா போன கீழ போல கையில பிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த Galaxy for Planetக்காக இந்த சைடுல இருக்கிற அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா ரீசைக்கிள்டு அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. வாட்டர் பாட்டில், ஃபிஷிங் நெட்ஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. டிஸ்ப்ளே மற்றும் பேக்ல இருக்கிற இந்த Gorilla Glass Victus 2லயும் ஒரு சில பங்குகள் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லிருக்காங்க. கொஞ்சம் தான். அடுத்தது Samsung Note சீரிஸ் டிச் பண்ண பிறகு S Pen வர ஒரே ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா Ultra சீரிஸ் தான். சோ இந்த S23 Ultraல வந்து S Pen சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸ்டைலஸ் சப்போர்ட். சோ இத ரீசன்ட்டா நான் வந்து டேப்லெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன் Samsung உடைய டேப்லெட்ல. சோ அதே மாதிரி ஸ்டைலஸ் ஒன்னு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்லனா ஒரே ஆப்ஷன் S23 Ultra அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ப்ராசஸர். இதுல பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 8 Gen 2 for Galaxy அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா Qualcomm வந்து Samsung ஓட சேர்ந்து இதுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு சிப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா நார்மல் 8 Gen 2 ஓட இதுல பார்த்தோம் அப்படின்னா CPU மற்றும் GPU ரெண்டுமே வந்து கிளாக்கிங் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் அதிகமா பூஸ்டடா வந்திருக்கும் அப்படிங்க போல வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் ஃபைனலி Samsung Exynos வேணா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த போன் Snapdragon ப்ராசஸரோட தான் வந்து வருது. உலகத்துக்கு நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னா 12GB RAM ஓட இந்த போன் வந்து வருது. 256GB தான் இந்த வட்டம் வந்து பேஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. 8K வீடியோலாம் சப்போர்ட் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்து வந்து சொல்றேன். சோ அதோட வரப்ப இந்த மாதிரியான 256GB அப்படிங்கிற பேஸ் மாடலா போயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். 1TB வரைக்குமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை தவிர டூவல் நானோ சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களால எக்ஸ்பாண்டபிள் மெமரி வந்து யூஸ் பண்ண முடியாது, மெமரி கார்டு வந்து போட முடியாது. அடுத்தது சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் Samsung ரீசெண்டா ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. இந்த S23 Ultra பொறுத்தவரையும் 4 வருஷத்துக்கு Android அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சஸும் வரும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. சோ 4 வருஷம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா Android 17 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் வந்து சப்போர்ட் பண்ணும், which is good. இந்த அப்டேட்ஸ் விஷயத்துல இப்போ Android வந்து iPhone-க்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, which I welcome. அது மட்டும் இல்லாம நான் பிரைமரி S22+ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்டேட், செக்யூரிட்டி பேட்சஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் வந்துட்டு இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. 5G இந்தியால வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் பயன்படுத்தவும் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போனும் 5G சப்போர்ட்டோட தான் வந்து வருது. எக்கச்சக்கமான பேண்ட் சப்போர்ட் வந்து இருக்கு. ஒரு ஃபிளாக்ஷிப் போன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது கேமராஸ். 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், இதை தவிர 3x ஜூமுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்றும் 10x ஜூமுக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. 8K 30 FPS வீடியோ இந்த போனை பயன்படுத்தி உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இதை தவிர பிரைமரி கேமராவுடைய ஸ்டெபிலைசேஷன் வந்து 2 மடங்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டிகிரி வரையான ஷேக்கை வந்து இது வந்து OIS வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படிங்க போல சொல்லிருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இது S22 Ultraல பார்த்தோம் அப்படின்னா 1.5 டிகிரியா வந்து இருந்துச்சு. சத்தத்தை கூட வந்து கேட்கலாம். சோ நீங்க ஷேக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த OIS ஆடுற சத்தம் வந்து கேட்கும் போன்ல. இதே தவிர ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி மோட் வந்து இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வரையும் வந்து வியந்து பாக்குற 100x ஜூம் இந்த போன்லயும் வந்து இருக்கு. சோ நீங்க சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட் வந்து இருக்கு. 4K 60 FPS வரையும் ஃப்ரண்ட்ல உங்களால வீடியோஸ் எடுத்துக்க முடியும்.
அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி வரப்ப 5000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வந்து வருது. வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் வந்துருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பர்சனல் S22 Plusல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் தான் வந்து சொல்லுவேன். அது வந்து இந்த 8 Gen 2 ப்ளஸ் நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ்னால இதில் நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்க போல நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் இதை என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சா அப்படின்னா டெஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சா வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபிளாக்ஷிப் ஃபோன், ஸோ ஃபிளாக்ஷிப் பிரைஸ் 1,25,000 இந்த ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்கச்சக்கமான ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் மதுரை பிரான்ச்சுடைய மேனேஜர் மிஸ்டர் திவாகரோட வந்து சுப்ரீம் மொபைல்ஸ் என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து மதுரையில் வந்து 7 பிரான்ச் இருக்குது. இப்போ நம்ம 7 பிரான்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல்லா பிராண்ட் மொபைலில் இருக்கிற எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டிவி எல்லாமே அவைலபிள் இருக்குது. யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவில் வந்து ஆஃபர்ஸ் அண்ட் வந்து அக்சசரிஸ், கிஃப்ட்டு நிறையா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபேவராக நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமருக்கு நம்ம சைட்லேருந்து சர்வீஸ் ஓரியன்டாக சப்போர்ட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலுக்கு உண்டான அந்த அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் சொல்லலாம், டிவைஸ் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சுப்ரீம் மொபைல்ஸையும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்குடைய கேஜெட்ஸை தவிர பண்டில்ட் ஆஃபர்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் ஷோரூமை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 Ultra. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.